ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பிரண்டை தொக்கு. பிரண்டைய வஜ்ரவலின்னு கூட சொல்லுவாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். சின்ன வயசு பசங்களுக்கு இந்த பிரண்டைய சாப்பிட கொடுத்தீங்கன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு போன்ஸ் சம்பந்தமான எந்த ப்ராப்ளமுமே வராது. நீங்க சின்ன வயசுல சாப்பிடலன்னா இப்ப எந்த ஏஜா இருந்தாலும் இப்பவே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல அவ்வளோ மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எலும்பு தேய்மானமாகி நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், மூட்டு வலி, கால் வலி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் பெஸ்டான நேச்சுரலான ஒரு மெடிசன் இந்த பிரண்டை. இத பத்தி தெரியாம இதெல்லாம் சாப்பிடாம நிறைய பேர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் காசை செலவு பண்றாங்க. உடைஞ்ச எலும்பு கூட ஒட்ட வைக்கிற அளவுக்கு இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. பிரண்டைய காய வச்சு பவுடர் பண்ணி கேப்சியூலாவும் விற்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் இதை சாப்பிட சொல்லியும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரெசிபிய பிரண்டை தொக்குன்னு சொல்லலாம், பிரண்டை ஊறுகாயினும் சொல்லலாம். ஆல்ரெடி இந்த பிரண்டையை யூஸ் பண்ணி துவையல் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரண்டை நம்ம வீட்டில் பறிச்சது தான். இது இப்போலாம் நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்குது. இதோட அடிப்பாகத்தை விட்டுட்டு மேல எலசா இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். இதோட லீவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா உடைச்சுக்கோங்க. சைட் பை சைடா இதுக்கு மேல இருக்கிற நாரை உரிச்சு எடுத்துக்கலாம். கையில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு உரிச்சுக்கோங்க. இல்லைன்னா லைட்டா இச்சிங் கொடுக்கும். அம்மா ஆயில் அப்ளை பண்ணாம தான் உரிக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பிரண்டை அவ்வளோவா இச்சிங் கொடுக்காது. ஒரு சிலது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும். பாருங்க, இப்ப சுத்தமா நார் இல்லாம உரிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவு பிரண்டைக்கு 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளிய வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா ஊறுகாய்க்கும் மஸ்டான இன்கிரீடியன்ஸ் இந்த கடுகும் வெந்தயமும். ஊறுகாய்க்கு வாசனையை கொடுக்கறதே இந்த ரெண்டும் தான். நம்ம எடுத்திருக்கிற பிரண்டைக்கு 2 டீஸ்பூன் வெந்தயமும் 2 டீஸ்பூன் கடுகும் எடுத்திருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் லோலயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கரிஞ்சு போயிடும். வெந்தயத்தோட கலர் லைட் ரெட் ஆகி இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததும் வெந்தயத்தை ஒரு பிளேட்க்கு மாத்திட்டு கடுகையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் பிளேட்க்கு மாத்தி ஆற வச்சிடலாம். ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துறது தான் நல்லது. எண்ணெய் சூடானதும் உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த மாதிரி பொங்கி வரதான் செய்யும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வதக்கி விட்டா போதும். பாருங்க, பூண்டு இப்ப நல்லா சாஃப்டா வதங்கி இருக்கு. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதே எண்ணெயில கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பிரண்டையில இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. மெமரி பவரை அதிகமாக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது. அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல சுறுசுறுப்பா ஆக்டிவா எல்லா வேலையும் செய்யலாம். இதுல நிறைய கால்சியம் இருக்கு. ஒரு விரல் அளவுக்கு ஒரு பீஸ் பிரண்டை கிடைச்சா கூட அதை ஒரு சின்ன தொட்டியில வச்சு வளர்க்கலாம். அதிக வெயிலோ அதிக ஸ்பேஸோ தேவைப்படாது. பிரண்டை நல்லா வதங்கிருச்சுன்னா இந்த மாதிரி லைட் கிரீன் கலர்ல மாறிடும். இந்த மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்டே எடுத்துட்டோம்னா சரியா வதங்கியிருக்காது.
இதையும் பூண்டு இருக்கிற பிளேட்க்கு மாத்திட்டு ஆற விட்டுடலாம். இப்ப புளி நல்லா ஊறி இருக்கு. இத கரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டும் பிரண்டையும் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருந்த நல்லெண்ணெய் இன்னும் மீதி இருக்கு. இத மறுபடியும் சூடு பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கட்டி பெருங்காயத்தை உடைச்சு சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தா நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பொரிஞ்சதும் பூண்டும் பிரண்டையும் சேர்த்து அரைச்ச விழுத இதுல சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. நல்ல கலர் கொடுக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதுல காரம் குறைவா தான் இருக்கும். நீங்க ஆர்டினரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், பட் குறைவா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். புளிய குறைவா சேர்த்துக்கிறது நல்லது. அப்பதான் பிரண்டையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சுன்னா இதுல இருந்து ஆயில் ரிலீஸ் ஆகி வந்துரும். பாருங்க, நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்படி வந்ததும் கடுகும் வெந்தயமும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பவுடரை இதுல சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த பவுடரை லாஸ்டா தான் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா கசப்பாயிரும். கடைசியா சேர்க்கும் போது நல்ல வாசனை கொடுக்கும். 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்ப நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பிரண்டை தொக்கு ரெடி ஆயிருச்சு. இத சூடான சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. சும்மா சுள்ளுன்னு அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். இது ஆறுனதும் ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்தோம்னா 2ல இருந்து 3 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். உடம்புக்கு பலவிதமான நன்மைகள் கொடுக்கிற இந்த பிரண்டைய நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இருந்தே உங்க குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.